வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குவாண்டம் நம்பர். ஃபஸ்ட்டு குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு நம்பர். அதை என்னக்க டிஃபைன் பண்ணோன்னா லொக்கேஷன் ஆஃப் எலக்ட்ரானும் அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் நியூக்ளியஸை சுற்றி வருது இல்லையா, ஸோ அதை தான் நமக்கு டிஃபைன் பண்ணும் குவாண்டம் நம்பர். குவாண்டம் நம்பர் ஒரு நம்பர் which define the location of electron in the orbit around the nucleus of an atom. ஸோ இது நமக்கு 4 டைப்பாக கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று பிரின்சிபல், எசிமுக்கல், மேக்னட்டிக் அண்ட் தென் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அப்ரிவியேஷன் இருக்குது. பிரின்சிபல்னா என், எசிமுக்கல்னா ஸ்மால் என், மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர்னா எம், ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா ஸ்மால் எஸ். ஸோ ஒரு குவாண்டம் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என். ஸோ என் அப்படிங்கிறது அதோடைய ஷார்ட் ஃபார்ம். ஸோ என் can have the value 1, 2, 3 etc. இப்போ கே ஷெல்லாக இருக்குன்னா அப்போ என் 1ஆக இருக்கும், எல் ஷெல்லாக இருந்தால் என் 2ஆக இருக்கும், எம்முனா என் 3ஆக இருக்கும், என்னன்னா என் 4ஆக இருக்கும், ஓனா என் 5ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இதில் எவ்வளோ அக்காமடேட் பண்ணிக்கலாம்னா 2n². இதில் என்ன இருக்கிற இடத்துல நம்ம இங்கே 1, 2, 3, 4 நமக்கு என்னென்ன செல்லுக்கான வேல்யூ தேவையோ அதை நம்ம ஃபில் பண்ணோன்னா ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் இந்த பர்டிகுலர் செல்லில் அக்காமடேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செகண்ட் ஒன் எசிமுக்கல் குவாண்டம் நம்பர். இது எனக்கு ஸ்மால் எல்ல ரெப்ரசன்ட் ஆகும். இது என்னென்னா இது இன்டர்வல் வேல்யூ 0லேருந்து n-1 வரைக்கும் இதுக்கான வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அப்போ n அப்படிங்கிறது என்ன, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இதில் நமக்கு என்னுக்கு என்ன வேல்யூ தரமோ அதோட -1 போட்டால் அதில் எவ்வளோ எலக்ட்ரான் நமக்கு ஆக்குப்பை ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ அக்காமடேட் பண்ணிக்கலாம். இதில் 2n² இல்லையா, ஸோ இதில் 2 × 2l+1. இதில் எல் அப்படிங்கிறது என்ன, இங்கே நமக்கு எவ்வளோ போட்டிருக்கோமோ இப்போ 1னா 1, 2னா 2. ஸோ எல்ல என்னவோ அங்கே எல்லுக்கான நம்பரை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எசிமுக்கல் குவாண்டம் நம்பர் நமக்கு ஆங்குலர் மொமெண்டமை கால்குலேட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கான ஃபார்முலா √L+1h/2π. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அங்கே ஆர்பிட்டாலுக்கான ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு எலக்ட்ரான், நியூக்ளியஸ் இதில் வருது இல்லையா. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் எல்லா எலக்ட்ரானும் எனக்கு ஆர்பிட்டலில் சர்க்குலர் ஃபார்முலா ரிவால்வ் ஆகும்ல. ஸோ அதனால தான் h/2π அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர். இதுக்கான ரெப்ரசன்டேஷன் எம், கீழே 1, எல்லில் இது நமக்கு 1. ஸோ இது எனக்கு என்னென்ன இன்டர்வல் வேல்யூ ஆகுனா -Lலேருந்து +L வரை எனக்கு என்ன ஆகும், இதில் இன்டர்வல் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 0 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லுக்கு 1 தரேன் அப்படின்னா அப்போ எம்மோடைய வேல்யூ என்ன இருக்கும், நமக்கு நம்பர் லைன் போடுவோம்ல. ஸோ சேம் நம்பர் லைன் மாதிரி தான் -1, 0, +1 அந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா டிஃப்ரெண்ட் வேல்யூ எம்முக்கு கொடுக்கும்போது அப்போ எல்லோடைய வேல்யூவும் எனக்கு என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். இங்கே எல்லும் எம்மும் எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஓரியன்டேஷன் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். எஸ் அப்படின்னா அது ஒரு விதமான அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். PBF. ஸோ ஒரு செல்லும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும், ஒரு ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட் ஹீமன் எஃபெக்ட் எனக்கு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஜஸ்டிஃபிகேஷனாகவே நமக்கு கிடச்சிருக்கு. ஹீமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா அங்கே ஃப்ளிக்கிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டில் எவ்வளோ லைன் இருக்குது அதை நம்ம எப்படி ஃப்ளிக் பண்ணவும் அப்படிங்கிறத சொல்லுறது தான் ஹீமன் எஃபெக்ட். அங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் மேக்னட்டிக் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம் நமக்கு டெர்மைன் பண்ணலாம் இந்த குவாண்டம் நம்பர் எல்லுக்கு. அது நமக்கு என்ன சொல்லணும்னா டைரக்ஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ மேக்னட்டிக் ஆங்குலர் மொமெண்டம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் குவாண்டம் நம்பர் செகண்ட் ஒன் எசிமுக்கல்ல. அதே மாதிரி மேக்னட்டிக் எனக்கு டைரக்ஷனையும் அதோடைய நம்பரையும் எனக்கு என்னாகும் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதுக்கான ரெப்ரசன்டேஷன் எம், கீழே எஸ். இது என்ன சொல்லும், அங்கே எலக்ட்ரானுக்கான
அந்த ஸ்பின்னை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரான் எனக்கு எப்படி ரிவால்வ் ஆகும், இது வந்து ஆட்டமாக மட்டும் ரிவால்வ் ஆகாது, அதே சமயம் நியூக்ளியஸையும் ரிவால்வ் ஆகும். அதே மாதிரி அங்கே ஒவ்வொரு சமயம் சுற்றும் போதும் அதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கும், ஸ்பின் இருக்கும். ஸ்பின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணது தான் ஸ்பின்னு. மேலேருந்து கீழே வந்தால் கிளாக் வைஸு, கீழேருந்து மேலே போனால் எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ். அதுதான் நமக்கு இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் ரெப்ரசன்டேஷன் பண்ணும். அதே மாதிரி எனக்கு 2 விதமான டைரக்ஷனை கொடுக்கும். ஒன்று வந்து கிளாக் வைஸு, இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இந்த கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு எது எனக்கு கரெஸ்பாண்ட் பண்ணுன்னா அங்கே எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பின்னிங்கையும், அதே மாதிரி மேக்ஸிமம் 2 வேல்யூ வந்து ஒரு ஸ்பின்னு எனக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் 2 வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MS which is equal to plus of 2 minus of. ஓகே, ஸோ இந்த 4மே குவாண்டம் நம்பர். இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் இந்த பாயிண்ட் இல்லாமல் நான் ஒரு சின்ன டேபிளில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த குவாண்டம் நம்பருக்கான ரூல் நெக்ஸ்ட் ஷார்ட்டில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இதுக்கான நியூமரிக்கல் எல்லாமே ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். இந்த சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டேபிள் காலமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெல்லு, அதுக்கப்புறம் n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதுக்கான மேக்ஸிமம் அக்காமடேஷன் இருக்கு இல்லையா, 2n². அதுக்கப்புறம் L ரெசிமிக்கல் குவாண்டம் நம்பர். இதுக்கான அக்காமடேஷன் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 2 × 2l+1. அங்கே நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ மொத்தமாக இந்த 6 காலம் என்னென்னா இந்த 4 ஷெல்லுக்கு 6 காலம் என்னங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஷன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1. இங்கே எனக்கு பதிலாக 1 போட்டால் என்ன ஆகும், 2 × 1² 2. அப்போ L வந்து என்ன ஆகும், எனக்கு இனிஷியலாக 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் 0. 2 × 2l+1. இங்கே L இருக்கிற 0 போட்டால் நமக்கு 2 வரும். அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன ஆகும், எனக்கு இதுவும் எனக்கு 0வாக இருக்கும். ரொட்டேஷன் இருக்காது, பாசிபிள் ஓரியன்டேஷன் இல்லை. செகண்ட் ஷெல் L. ஸோ Lனா என்ன, எனக்கு 2. இங்கே N இருக்கிற 2 போட்டால் 2 × 2² எனக்கு 8. ஸோ இங்கே Lக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகும், 2னா அதுக்குள்ளே 1 இருக்கும் இல்லைங்களா. ஸோ 1க்கான வேல்யூ 0, 2, 0. இப்போ நம்ம 1க்கான வேல்யூ போடலாம். 1க்கான வேல்யூ போட்டால் L இருக்கிற 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 2 × 1+1. ஸோ 2 + 1 3, 3 2 are 6. ஸோ எம்முக்கான வேல்யூ இங்கே எனக்கு 1 இருக்கு இல்லையா, ஸோ அதனால் 1 இருக்கிறதுனால -1 0 +1. தேர்ட் ஷெல்லு M. ஸோ 3னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், 1 இருக்கும் 2 இருக்கும். ஸோ 1 2 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அது அப்படியே தான் காப்பி பண்ண போகும். ஸோ n இருக்கிற 3 2 × 3² which is equal to 18. 0 நமக்கு ஆல்ரெடி தெரியும், 0னா 2 அண்ட் தென் 0. அதுக்கப்புறம் 1க்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 6 -1 0 +1. இப்போ நம்ம L வந்து 2 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2னா என்ன, இங்கே L இருக்கிற 2 போடணும். 2 × 2 +1 2 2 are 4 அண்ட் தென் 4 + 1 5 5 2 are 10. ஸோ இங்கே எனக்கு 2 இருக்கிறதுனால -2 -1 0 +1 +2. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெல் என்னுக்கான நம்பர் 4. n இருக்கிற 4 போட்டால் 2 × 4² 32. ஆல்ரெடி 1 0 1 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 3 மட்டும் பண்ணணும். அங்கங்க வேல்யூ அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். 3னா L இருக்கிற 3 2 2 × 3 +1 3 2 are 6 +1 7 7 2 are 14. ஸோ அப்போ 3னா என்ன எனக்கு -3 -2 -1 0 +1 +2 +3. ஸோ இங்கே 4 அப்படின்னா எனக்கு மொத்தம் எத்தனை, 4 விதமான எனக்கு ரெசிமிக்கல் குவாண்டம் நம்பரில் எனக்கு 4 டிஃபரண்ட் வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த நம்பரை வச்சு இதை கேல்குலேட் பண்ணி இங்கே வந்த நம்பரை வச்சு நம்ம மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் அந்த பாசிபிள் ஓரியன்டேஷன் ஆஃப் அன் ஆர்பிட்டால ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதுதான் என்னென்னா 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Thank you.